வீட்டுல உட்காந்துட்டு என்ன பண்றீங்க? ஒருத்தர் ஒழுங்கா பாத்துக்க முடியாதா? அவட்ட கேட்டுக்கணும்ல, அவ எங்க போறா எதுக்கு போறாங்கிற விஷயத்த. இப்ப இத்தனை வாட்டி கால் பண்றேன், அவ எடுக்கவே மாட்டேங்கிறா பாருங்க. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா வீட்டுல யாருக்கும் அவன் மேல அக்கறை இல்ல, உங்க யாருக்கும் இல்ல. ரவி, டாக்டர் என்னால எப்படி அப்சர்வ் பண்ண முடியும்? ஒரு சில சமயம் அவர் ஃபேஸ் பண்றது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரோட பிஹேவியரை பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எப்ப என்ன பேசுவாருன்னு தெரியல. பாருங்க, உங்களுடைய கண்ணோட்டத்துல அவர் ஒரு சேஞ்ச் பர்சன் இல்ல, விக்டிமா இருக்கணும். அவர் உடம்புல தப்பு நடந்துகிட்டு இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஹி இஸ் a victim of wrong medicine. இப்ப அவருக்கு உங்களுடைய அன்பு ரொம்ப தேவைப்படும், உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படும். Have some patience. It will be all right. அவர் சீக்கிரமா குணமாகி வரணும் டாக்டர். முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி மாறணும். இது நடக்கும்ல? இப்ப நீங்க அவரை அப்சர்வ் மட்டும் பண்ணிட்டுங்க, ஓகே? அப்புறம் அன்பாவும் நடந்துக்குங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஏய் ஷாலினி, எங்க இருக்க நீ? ரவி, நான் இங்க. நீ எதுக்கு யார்கிட்ட சொல்லாம போன? இங்க எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன் தெரியுமா? ரவி, நான் வேற எங்கேயும் இல்ல. சரி, உடனே வீட்டுக்கு வந்து சேர்றேன், வேற எதுவும் பேசாத. என்னாச்சு? நீ ரொம்ப அப்செட்டா இருக்க. எதுவும் பிரச்சனை இல்லையே? அப்செட்டா? அப்செட்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சொல்றது சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வர, புரிஞ்சுதா? நான் அது வந்துடுறேன். ஓகே. தேங்க்யூ டாக்டர். யூ வெல்கம். ரவி, சாரி ரவி. நீ என்ன நினைச்சு எவ்வளவு கவலைப்படுவேன்னு எனக்கு தெரியாது. ஐ நோ ரவி, நீ என்ன எவ்வளவு காதலிக்கிற, எவ்வளவு கேர் பண்ற. ஒரு 2 நிமிஷம் கூட என்னை விட்டு உன்னால பிரிஞ்சிருக்க முடியல. அதான் 15 நிமிஷத்துல நீ எனக்கு 30 கால் பண்ணிட்ட. என்னாச்சு? அது மகேஷ் ஆபீஸ்ல இருந்து சில முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கான். அந்த வேலையை நான் உடனே முடிச்சுட்டு வந்துடுறேன். ரவிக்கு என்ன ஆகுதுன்னு புரியவே மாட்டேங்குது. அவன் அப்பப்போ ஒரு மாதிரி பிஹேவ் பண்றான். என்னோட ரவிக்கு உண்மையிலேயே என்ன ஆச்சு? எனக்கு அவன் மேல அக்கறை இருக்குன்னு எதுக்கு இது மேல சொல்றான்? அவ சொல்றது உண்மை, அதுல தப்பே இல்ல. நான் வேற 15 நிமிஷத்துல அவளுக்கு 30 வாட்டி போன் பண்ணிருக்கேனே. ஆனா எதுக்கு? நான் எதுக்கு அவளை பார்க்கணும்னு துடிக்கிறேன்? இதெல்லாம் எனக்கு அவளை பார்த்தா என்ன தோணுது தெரியல. நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும்? என்னடா இது? அவ உன்னை கட்டி பிடிச்ச உடனே நீ ஐஸ் கட்டி மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிற. எதுவும் பேசவும் இல்லை, அவளை தடுக்கவும் இல்லை. ஐ லவ் யூ ரவி. என்னைக்குமே என்னோட உறவும் உயிரும் நீ மட்டும்தான். ஏய், அவ உண்மை இல்லடா. அவ லவ் பண்றது என்னடா? 18 வருஷமா உயிரை கொடுத்து லவ் பண்ணிருக்கான் அவளை. நீ 18 ஜென்மம் எடுத்தாலும் சரி, என்ன மாதிரி ஆக முடியாது. எனக்கு காதல் 2 வார்த்தையில வரது, 2 மனசுக்குள்ள இருந்து வரணும். நான் உன்கிட்ட நெருங்கி வரக்கூடாதுன்னு ஒண்ணு கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் நீ கொஞ்ச நாளா வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. உன்னோட நடவடிக்கையில ஏன்
ஏன் தெரியல நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. உன்கிட்ட என் முகம் மட்டும்தான் இருக்கு. அதை பார்த்து உன்னை ஷாலினி ரவி நினைச்சிட்டு இருக்கா. அது உனக்கு வெறும் கொஞ்ச நாள் ஏமாற்றம் தான். அதைத்தான் அவ உன்னை லவ் பண்ற நினைச்சிட்டு இருக்கா. இந்த ஷாலினி இப்ப என்ன இல்ல, அந்த ரவியை தான் காதலிச்சிட்டு இருக்கா. அவனோட முகத்தை வச்சுதான் அவ என்கிட்ட வந்துட்டு இருக்கா. இது என்னோட மனசை பார்த்து இல்ல, அதை விட முக்கியம் நான் என்னைக்கு ரவி இல்ல. ரவி இப்போ முன்னாடி இருந்த ரவி மாதிரி இல்ல. அவனுக்கு என்னதான் ஆச்சு? ஒரு சில சமயம் என்கிட்ட நெருங்கி வரான், சில சமயம் உடனே விட்டு போயிடுறான், சில சமயம் ரொம்ப கேரிங்கா இருக்கான், சில சமயம் சுத்தமா கண்டுக்காத மாதிரி இருக்கான். என்ன இதெல்லாம்? பாருங்க, உங்களுடைய கண்ணோட்டத்துல அவர் ஒரு சேஞ்ச் பர்சன் இல்ல, விக்டிமா இருக்கணும். அவர் உடம்புல தப்பு நடந்துகிட்டு இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஹி இஸ் a victim of wrong medicine. இப்ப அவருக்கு உங்களுடைய அன்பு ரொம்ப தேவைப்படும். அப்படி என்ன பிரச்சனை இருக்கு ரவி கிட்ட? அவன் இவ்வளவு வித்தியாசமா பிஹேவ் பண்றதுக்கு? என்ன இருந்தாலும் சரி, நான் அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நான் அவனோட பொண்டாட்டி. அவனுக்கு வர பிரச்சனைகளை என்னோட பிரச்சனையா நான் பாப்பேன். டென்ஷன் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆக்கணும். ஷாலினி உன் தலையில ஏத்திக்கிறது உன்னுடைய வேலை இல்ல. நீங்க வந்திருக்கிறது எல்லாரையும் பழி வாங்குறதுக்கு, அதை விட்டுட்டு யாரையும் காதலிக்கிறது இல்ல. உன்னோட பலகீனம் ஜாஸ்தியாச்சுன்னா நீ காலி மித்ரா. உன் நோக்கம் எல்லாம் காணாம போயிடும். ஒரு விஷயம் மட்டும் மறக்காத, நீ இந்த மித்ரன் எல்லாருக்கும் வில்லன். ஏய், இன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டிக்கு எல்லாம் ரெடியா இருக்குல்ல? இப்ப இந்த ஆனிவர்சரி பார்ட்டில நான் காட்ட போறேன் இந்த குடும்பத்துக்குள்ள எதுக்காக நான் வந்திருக்கேன்னு. 50 கிராம் இலவசமாக பெறுங்க. வாங்க வாங்க, வாங்க. வெல்கம் வெல்கம். வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம். வாங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க் யூ தேங்க் யூ. பரவாயில்லையே பாட்டி, ஆ? பார்ட்டி ஏற்பாடெல்லாம் ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க இல்ல? நிஜமா பாட்டி, இத பாக்குறதுக்கு தான் தீபாவளி மாதிரியே இருக்கு. இதெல்லாம் ரவி தான் செஞ்சான். அம்பிகாவுக்கும் கைலாஷுக்கும் கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுதுல்ல. ரவி என்ன நினைக்கிறான்னா, இந்த வருஷம் அவங்க கல்யாண நாளை பிரமாதமா கொண்டாடணும்னு நினைக்கிறான். அத்தை, ஆனா இந்த எல்லா ஏற்பாடையும் நான் தானே அத்தை பண்ணிருக்கேன். உங்ககிட்ட தான் சொன்னேன்ல, ரவி எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் என்கிட்ட தானே கொடுத்திருக்கான். இவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. வேலைக்காரங்க என்னதான் கஷ்டப்பட்டு பில்டிங்க கட்டினாலும் பேர் என்னமோ பில்டருக்கு தானே கிடைக்குது. இந்த ஏற்பாடு எல்லாத்தையுமே ரவி தான் செஞ்சிருக்கான். இந்த ஐடியா என்னோடது இல்ல, எல்லாம் யூபியோட ஐடியா. யூபியா? ஆமா, இந்த யூபிங்கிறது யாரு ரவி? யூபினா உத்தம பத்தி நிச்சித்தி, அதாவது என்னோட ஷாலினி. ஆமாப்பா ஆமா, அவ உன்னோட உத்தம பத்தினி, அதாவது யூபி. எங்க அவ? அது அத்தை, அதோ அங்க பாருங்க, ஆர்வியோட யூபி வரா. பாட்டி, அடடே, அம்மாடி அம்மா, அம்மாடி அம்மா, என் பேத்தி எவ்வளோ அழகா இருக்கா. புரோகிதர் இன்னும் வரலையா? இப்போ வந்துருவாரு. இந்த புரோகிதர் இருக்காங்களே, அவங்களுக்கு பூஜையை விட தட்டில் விடுற தட்சணை தான் முக்கியம். ஸோ பூஜைக்கு எப்பவும் லேட்டா வரவே மாட்டாங்க. ஒண்ணும் இல்ல, வந்துருவாங்க வந்துருவாங்க ரவி. இங்க பாத்தீங்களா, மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்துட்டாங்க. உங்க
உங்க 2 பேருக்கும் என்னோட சார்பா திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அட இதுக்கெல்லாம் என்ன அவசியம் வந்தது? இருக்கட்டும், பரவாயில்ல. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன விஷயம் கைலாஸ் என்ன 30 வருஷமாச்சு, அதுவும் நாட் அவுட். அட உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இந்த கலர் பார்க்கிறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குல்ல? என்னோட சர்ப்ரைஸ் gift கிடைச்சதும் இவங்க முகத்துல இருக்கிற கலையெல்லாம் காணாம போகும். அட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சந்தோஷமா இருங்க. ரவி என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. இந்த வயசுல எங்க கல்யாண நாள எவ்வளவு கிராண்டா ஏற்பாடு பண்ணிருக்கான்னு பாருங்க. ஐ நோஸ் ஆனிவர்சரி ஏன் கொண்டாடுறாங்கன்னு ஐ நோஸ். எல்லா ஹஸ்பண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த ஞாபகப்படுத்துறதுக்கு தான். அப்பதான் அவங்க இங்க அங்கன்னு சுத்த மாட்டாங்க. உனக்கே தெரியும் நான் நிஷாவை காதலிக்கிறேன்னு. நிஷா இல்லாதப்போ அது வேற சிச்சுவேஷன். அதான் நிஷா இப்போ வந்துட்டால, இப்ப ரவியால எப்படி நம்ம கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியும்? பவி ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லிடு. ரவி எல்லாரும் முன்னாடியும் நம்ம கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்ண போறாரு. ப்ளீஸ் நீ இந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்லிடு. அக்கா அங்க பாருங்க, புரோகிதர் வந்துட்டாரு. மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்க பூஜை ஆரம்பிச்சிடலாம். ரெண்டு பேரும் எழுந்து நில்லுங்க. இந்த புஷ்பத்தை வாங்கிக்கங்க, அப்புறம் விநாயகரை நினைச்சுக்கங்க. இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் கல்யாணத்து அன்னைக்கு எடுத்த அதே வாக்குறுதியை மறுபடியும் எடுக்கணும். ஞாபகம் இருக்குல்ல? இப்ப நீங்க எடுக்கிற இந்த வாக்குறுதிகளால உங்களுடைய உறவு ரொம்ப ரொம்ப பலமாயிடும். ஆமா, கண்டிப்பா சொல்லணும். நான் உங்க முன்னாடி வாக்கு தரேன். நான் என் மனைவிக்கு என்னைக்குமே மதிப்பு கொடுப்பேன். இன்னும் ஒண்ணு சொல்ல வேண்டியது பாக்கி இருக்கு. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஆமா இருக்கு. அப்புறம் நான் என்னைக்கு இவ்வளவு கண்கலங்காம பாத்துக்குவேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்களும் சொல்லுங்கம்மா. ஆமா அப்படியா? இப்ப என்னோட முறையா? இதாகணும். எனக்கும் ஞாபகம் இருக்கு. சொல்லு. நான் வாக்கு தரேன், என் புருஷன் சொல்ற எல்லாத்தையும் நான் மதிப்பேன். பிரமாதம். ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இவரோட குடும்பத்தை என்னோட குடும்பமா நான் நினைப்பேன். எனக்கு பாத்து எப்படி இருக்கு தல தீபாவளி? எனக்கு நம்பிக்கையை தர போறேன். நான் எங்க ரெண்டு பேரோட உறவையும் என்னென்னைக்கும் காப்பாத்துவேன். முழு அன்போடவும் உண்மையோடவும் இந்த உறவை காப்பாத்துவேன். ஏன்னா இந்த உறவு அடுத்த 30 வருஷத்துக்கு மட்டும் இல்ல, 7 ஜென்மங்களுக்கும் நிலைச்சு இருக்கணும்.
சொல்லு. சரி, இதோ வரேன். இல்ல ரெடியா இருக்குல்ல? ஜாக்கிரதையா இருங்க. ஸ்டேஜுக்கு நீங்க வரதுக்கு முன்னாடி உங்களை வீட்டாளுங்க யாரும் பார்க்கவே கூடாது. வீட்ல எல்லாரும் பார்ட்டில பிஸியா இருக்காங்க. இந்த ரூமை விட்டு நீங்க யாரும் வெளியே வரவே கூடாது. ரவி, இங்கேயும் இல்லையே. ஒருவேளை ஸ்டடி ரூம்ல இருப்பான். உங்களோட எல்லா பொருளும் வந்துருச்சா? வந்துருச்சு. பசங்களுக்கு டயலாக்ல ஞாபகம் இருக்குல்ல? ஒரு லைன் கூட மிஸ் ஆகக்கூடாது. நான் எப்படி நினைச்சிருக்கணும் அந்த மாதிரி நடந்தா மட்டும்தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அப்படி இல்ல சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் கரெக்டா நடக்கும் சார். சொதப்புனா பிரச்சனையும் கரெக்டா தான் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு என்னோட டைம். ஏன்னா நிறைய பேரோட உண்மை இன்னைக்கு திரைக்கு வெளியே வரப்போகுது. இந்த விஷயம் முதலா ரவிக்கு தான் தெரிய போகுது. இன்னைக்கு அம்மா அப்பாவுடைய 30th ஆனிவர்சரி. நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், இந்த ஆனிவர்சரியை கிராண்டா கொண்டாடுவேன், பெரிய பார்ட்டி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இன்னைக்கு அவங்கள விட்டு நான் தூரமா இருக்கேன். பாஸ் போன் பண்றாரு. எடுத்து என்னன்னு கேளுடா. ஏய், என்னடா பண்ற? வீடியோ கால், இதுல எல்லாமே தெரியும். அதான் பாஸ் நம்மளுக்கு இந்த போன் வாங்கி கொடுத்துருக்காரு. சொல்லுங்க பாஸ். டேய் யாரோ கோளாறு, இந்த ரவி கிட்ட போன கொடு. நான் அவங்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவன் முகத்தை கொஞ்சம் என்கிட்ட காட்ட. சரிங்க பாஸ், சரிங்க பாஸ். ஏய் இங்க பாரு, நிமிரு. பாஸ் உன்னோட முகத்தை பார்த்து ஏதோ பேசணுமா? என்னடா பாக்குற? ஊன் ட்ரெஸ் போட்டிருக்கனா? என்ன ஊன் ட்ரெஸ் தான் நான் போடணும்? டேய் ஒருத்தனா கஷ்டப்படுறேன்டா இங்க. இன்னைக்கு இந்த கிழவனுக்கு கிழவிக்கு ஏதோ மேரேஜ் ஆனிவர்சரியா, அதான் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஏய் மரியாதையா பேசுடா. அவங்க என்ன பெத்தவங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுடா. அவங்க கூட இருக்கிறது அவங்க பையன் இல்ல, அவங்கள ஒருத்த ஏமாத்துறான்னு தெரியாது அவங்களுக்கு. உங்ககிட்ட 100 வாட்டிக்கு மேல கேட்டல, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. என்னடா வேணும் உனக்கு? டேய் அதை சொல்லதான் இப்ப நானே உனக்கு கால் பண்ணிருக்கேன். இன்னைக்கு உனக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும். நான் யாரு, உன்கிட்ட இருந்து என்ன விரும்புறேன், உன் கூட எனக்கு என்ன பாகன்னு தெரிஞ்சுப்பேன். எங்கேயும் இல்லையே. எங்க போயிருப்பான்? கண்ணை தொடச்சிட்டு ரெடியா இரு. எல்லா காட்சியும் உனக்கு லைவா வரும். உன்னோட கிழவன் கிழவி பொண்டாட்டி உன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரோட லைவ் டெலிகாஸ்ட். ரவி, ஷாலினி
ரவி எங்க போயிட்டான் இவன்? எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். இப்படியா திடீர்னு காணாம போவான்? அத்தை மாமாவோட ஆனிவர்சரி இன்னைக்கு. ஆனா இவன் எங்க போனான்னு தெரியல. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, ஒரு முக்கியமான வேலை, அதுக்காக தான். ரவி ப்ளீஸ், இன்னைக்கு அத்தை மாமாவுக்கு ஆனிவர்சரி. அட்லீஸ்ட் இன்னைக்காவது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. கண்டிப்பா கொடுத்துருவோம் ஷாலினி. இந்த குடும்பத்தோட மிகப்பெரிய உண்மை வெளியே வரப்போது